இந்த கடவுள்கள்னா யாரு? ஏன் இவ்வளவு கடவுள்கள் உருவாக்குனாங்க? உடம்புக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பாகத்தையுமே இவங்க கடவுளா ட்ரீட் பண்ணிட்டாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தில் எங்கேயுமே மதங்களை பற்றியோ ஜாதிகளை பற்றியோ எங்கேயுமே குறிப்பிடப்படல. அது ஒரு ஈகாலிட்டேரியன் சொசைட்டி மாதிரி தான் இருந்தது. மாடர்ன் மெடிசனில் என்ன சொல்கிறாங்க? எக்டோடம், எண்டோடம், மெசோடம். இதவே நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பிரம்மன், விஷ்ணு, சிவன். நிறைய பேருக்கு 2 கணபதி இருக்காங்கங்கிறது தெரியாது. ஒரு கணபதி விநாயகர், இன்னொரு கணபதி 1920 தான் இந்த ஒரு சிந்து சமவெளி நாகரிகம் இருந்தது அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஆனால் 1920க்கு முன்னாடி எவ்வளவோ விஷயங்கள் நடந்துருச்சு. அதை தான் நம்ம உண்மை என்று நம்பிக்கிட்டு இருக்கோம். சூழாயுதம் அப்படின்னாலே அது கருகொள்ளுதல், சூழ் கொள்ளுதல் தான். புராணக்கதைகள் 30 முக்கோடி தேவர்கள் இருக்காங்க அப்படின்னு. தேவர்கள் அப்படின்னு அவங்க சொல்றது வேதிக் அனாட்டமியினுடைய பார்ட் 2 பார்ட் 3 வரப்போகுது. அட்லீஸ்ட் இன்னைக்கு தேதியில் ஒரு எழுதணும் அப்படிங்கிற ஒரு இது, அதுக்காக முயற்சி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2023 சென்னை புத்தக கண்காட்சியில் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள். நானும் என்னுடைய மகளும் அந்த புத்தக கண்காட்சியில் போயிட்டு இருக்கும்பொழுது சிங்கப்பூர் எழுத்தாளர்கள், சிங்கப்பூர் பதிப்பகங்கள் அமைத்திருந்த ஒரு அரங்கத்துக்குள்ளே நுழைஞ்சோம். அது நுழைஞ்சப்போ ஒரு புத்தகம் என்னை கவர்ந்து இழுத்தது. அந்த புத்தகத்தை நான் எடுத்து அதை பார்த்துட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு குரல், சார் இந்த புக்கை நீங்கள் எதனால் எடுத்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்கிட்ட என்னை அணுகுனார். நான் சொன்னேன், இந்த புத்தகத்தினுடைய டைட்டிலே எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, இந்த கான்செப்டில் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகனுடைய டைட்டில் நான் சொல்கிறேன், வேதிக் அனாட்டமி. அதனுடைய தமிழ் வருஷனும் அங்கே இருந்தது, வேதங்களில் உடற்கூறியல் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த என்கிட்ட பேசின அந்த நபர் வேத காலத்திற்கு முற்பட்ட சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்தே பல்வேறு கூறுகள், சின்னங்கள் இன்றைய மாடர்ன் அனாட்டமி, மெடிசன்ஸு இதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, அதை பற்றியான ஆராய்ச்சி சார் அப்படின்னு சொன்னார். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு புரிஞ்சுது, நான் அந்த ஆத்தரோட பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் உடனே அவரோட அறிமுகமானேன். அண்ட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவர் பெரிய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சென்னையில். அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகத்துக்காக பல வருஷங்களாக ரிசர்ச் பண்ணி இந்த புத்தகத்தை எழுதியிருந்தார். அண்ட் அவர் பெரிய வேர்ல்ட் ட்ராவலர், இன்றைக்கி பப்ளிக் ஸ்பீக்கர், காந்திகிராம் யூனிவர்சிட்டியில் விசிட்டிங் எக்ஸ்பர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம அவரை தான் நம்மளுடைய பாட்காஸ்ட்டில் சந்திக்க போகிறோம். வெல்கம் டு கிராண்ட் புள்ளி ப்ளே மாஸ்டர் டாக்ஸ். சார் வணக்கம், ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திக்கிறது. இந்த 2 வருஷத்தில் எங்களுக்கும் நிறைய நம்ம பேசியிருக்கிறோம். இந்த புத்தகம் உண்மையாலுமே ஒரு வித்தியாசமான புத்தகமாக இருந்தது. அண்ட் இந்த புத்தகத்தை நான் படித்தோம். அதே சமயத்தில் இந்த புத்தகத்தை அடுத்த கட்டத்துக்கு டிஜிட்டலில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, அதுக்கப்புறம் ஆடியோ புக்காக மாற்றுறதுக்கு, இது மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் முன்னெடுத்தீங்க. அதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு வழங்குனீங்க. அதுக்காக உங்களுக்கு மிக்க நன்றி. ஸோ இன்றைக்கி இந்த பாட்காஸ்ட்டில் எங்களுடைய பீப்புளுக்கு அறிமுகம் செய்ய விரும்புகிறேன். நீங்களே உங்களை பற்றி நீங்கள் அறிமுகம் செய்யுங்க. உங்களை மீண்டும் சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய பேர் சொக்கலிங்கம் பிரகாசம். நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், பட்டய கணக்காளர். ஸோ ஆக்சுவலாக நான் சென்னையில் தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படித்தேன். சென்னையில் தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னோடய சொந்த ஊர் அப்படின்னு சொன்னால் மேற்கு தொடர்ச்சி மலை, கம்பம் பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கம்பம் பள்ளத்தாக்கில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அடிவாரத்தில் இருந்த ஒரு சின்ன கிராமத்தில் தான் நான் பிறந்தேன். இந்த கிராமத்து பேர் சார்? கிராமத்து பேர் அது போடிநாயக்கனூருக்கு பக்கத்தில் இருக்கிற 2 பேர் இருக்குது. அதுக்கு சோழநாயக்கன்பட்டின்னு பேர். ஆனால் அது இப்போ டி ரங்கநாதபுரம், அதாவது தேவாரம்ங்கிற ஒரு நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அது டி ரங்கநாதபுரம்னு பேர். நான் பிறந்தது போடிநாயக்கனூருக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ரங்கநாதபுரம், அதுக்கு பேர் பி ரங்கநாதபுரம். இப்போ இதுதான் என்னோட பூர்வீக. மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பெரும்பாலும் அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே விவசாயிகள். என்னோடய குடும்பம் விவசாய குடும்பம். எங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையின் மேலே ஒரு 3000 அடி உயரத்தில் எங்களுக்கும் தோட்டம் இருந்தது, ஏலத்தோட்டம் இருந்தது. பெரும்பாலும் எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க. அவங்க தோட்டத்தை வேலையாட்களை வச்சு தோட்டத்தை பராமரித்து கொண்டு இருந்தாங்க. எங்களுக்கு நான் ஊர் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் எங்களுக்கு படிக்கிறது கொஞ்சம் இனிஷியலாக கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. எல்லாருமே ஃபேஸ் பண்ணோம். நான் 8வது படிக்கிறதுக்கு முன்னாடியே நான் 6 ஸ்கூல் மாறி இருக்கேன்.
ஆனால் இதே நிலைமை வந்து எங்கள் அப்பாவுக்கு கிடையாது. ஏன்னா எங்கள் அப்பா வந்து பி ரங்கநாதபுரத்தில் பிறந்தார், அங்கேயே படித்தார். பக்கத்தில் இருந்த போடி நாயக்கனூருக்கு போய் ஹையர் செகண்டரி படித்தார். அவர் 8வது வரைக்கும் தான் படித்தார் அவர். ஆனால் அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா இறந்துட்டதுனால கம்ப்ளீட்டாக தோட்டங்களை எல்லாம் அவங்களாம் பார்க்க வேண்டிய நிலமை. அதனால் அதோட படிப்பை விட்டுட்டு அவர் நேராக மலைக்கு ஏறி தோட்டங்களை கவனிக்க ஆரம்பித்தார். இப்போ இந்த பிரச்சனைகள் வந்து எங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. காரணம் என்னென்னா, எங்களை வந்து ஊருக்குள்ளே இருந்து எங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி எங்கள் படிப்புகளை பார்க்குறதுக்கு அவங்களால முடியலை. அப்படி இருக்கிறப்போ என்னோட அம்மாவோட அப்பா எங்கள் அந்த தாத்தா ஊருக்கு போயிருந்து, அதுதான் அந்த டி ரங்கநாதபுரம்ங்கிறது. அங்கே 1வது 2வது கிளாஸ் வரைக்கும் அங்கே 2 வருஷம் படித்தேன் நான். அப்புறம் அதுக்கப்புறம் என்னையே வந்து கேரளாவுக்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் அந்த மேலக்கும். அங்கே 1 வருஷம் நான் வந்து சாந்தம்பாறைங்கிற இடத்துல இருக்கிற ஸ்கூலில் நான் படித்தேன். அப்போ எப்படின்னா, நாங்கள் இருந்த இடத்துக்கும் இந்த ஸ்கூலுக்கும் நான் டெய்லி வந்து ஒரு 8 கிலோமீட்டர் நடக்கணும். 8 கிலோமீட்டர் மழை பெஞ்சாலும் நடக்கணும், வெயில் அடித்தாலும் நடக்கணும். இப்போ அதெல்லாம் எங்கள் அப்பா அம்மா பார்த்தாங்க. சரி, இது வந்து சரியாக வராதுன்னு சொல்லிட்டு, ஸோ சின்னக்கானல் கான்வென்ட்டில் கொண்டு போய் எங்களை ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்த்தாங்க. என்னோட இன்னொரு 4 பேர் நாங்கள் இருந்த இடத்துலேருந்து எல்லோரும் போய்ட்டு அங்கே படிக்க ஆரம்பித்தோம். அந்த 1 இயர் படித்து முடித்த உடனே இப்போ என்ன ப்ராப்ளம் வந்ததுன்னா, எங்களுக்கு கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டில் எங்களுக்கு இஷ்யூ வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் நேராக எங்களை தூக்கி கொண்டு வந்து உத்தமபாளையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ராயப்பன்பட்டிங்கிற ஊரில் கொண்டு வந்து எங்களை சேர்த்தாங்க. அங்கே வந்து இந்த டிஓ இவங்கெல்லாம் சைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் வந்து உங்களை வந்து எங்கள் ஸ்கூலில் நாங்கள் சேர்த்துக்கிறோன்ட்டு அங்கே நான் 2 வருஷம் படித்தேன் நான், ராயப்பன்பட்டிங்கிற இடத்துல. ஸோ அதுவும் ஹாஸ்டலில் இருந்து தான் நான் படித்தேன் நான். அப்புறம் அதுக்கிடையில் எங்கள் அப்பா வந்து வேற ஒரு ஏற்பாடு செஞ்சார். போடி நாயக்கனூர்லேயே எங்கள் அம்மாவை பாட்டியை கொண்டு வந்து நிறுத்தி எங்களை எல்லாரையும் வந்து போடி நாயக்கனூரில் ஒரு வீடு எடுத்து அங்கேயே இருந்து படிக்க வைக்கலான்னு சொல்லிட்டு, அப்போ நான் போடி நாயக்கனூரில் 7, 8 இந்த 8 முடிகிறதுக்குள்ளேயே நான் 6 தடவை ஸ்கூல் மாறியாச்சு. 6 ஸ்கூல் நான் மாறி இருக்கேன் நான். அதுக்கப்புறம் அங்கே வந்து 8வது 8வது படிக்கிறப்போ நாங்கள் எல்லோரும் வந்து பார்க்குறதுக்கு ஆள் இல்லை, கவனிக்கிறதுக்கு எங்கள் பாட்டினால் எங்களை ரொம்ப வாட்ச் பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் கொஞ்சம் சினிமா போகிறது, நீச்சல் அடிக்கிறதுக்காக குளத்துக்கு போகிறது அல்லது கிணத்துக்கு போகிறதுங்கிறத பார்த்தாரு. சரி, இதுக்கு மேலே நம்ம பிள்ளைகள் வந்து படிப்பு ரொம்ப இதாகிடும்னு சொல்லிட்டு நேராக 9ஆம் கிளாஸ்லேருந்து கொண்டு வந்து மதுரையில் ஹாஸ்டலில் விட்டார். அன்று தான் வந்து எங்களுக்கு வந்து ரியலாகவே படிக்க ஆரம்பித்தோம். 9ஆவதுலேருந்து தான் படிக்கிறது அப்படின்னா என்னங்கிறது. ஸோ பள்ளி வந்து மதுரையிலேயே நாகமலை புதுக்கோட்டையிலும் படிச்சுட்டு பக்கத்தில் இருந்த எஸ்விஎன் காலேஜுங்கிறதுல அங்கே வந்து பியூசி முடித்து தூத்துக்குடியில் என்னோடய பிபிஏ டிகிரி. இது எந்த வருஷம் சார்? இது பிபிஏ வந்து 1973 முதல் 76, 1976. ஸோ இதுதான் அந்த காலேஜ் படிப்பு. 76 முடித்த டயத்தில் நான் ஒரு எம்பிஏ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 யூனிவர்சிட்டியில் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அதில் ஒன்றும் அவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. கடைசியில் என்ன பண்ணுறது அப்படின்னா சிஏ படிக்கலாம் அப்படின்னு. சரி, எல்லோரும் சொன்னாங்க மதுரையிலே சிஏ படி அப்படின்னாங்க. பட் வேண்டாம், எனக்கு மதுரை வேண்டாம், நான் சென்னைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 76 நான் சென்னை வந்தேன். 76லேருந்து சென்னையில் தான் என்னோடய சிஏ படிப்பை முடித்தேன். 1980 ஒரு 2 வருஷம் நான் வந்து ஒரு கம்பெனியில் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என்னோடய தொழில் நானே தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஏ குவாலிஃபை ஆன வருஷம் 1980 தான். 80. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னோடய சுய தொழில் ஆரம்பித்து ப்ராக்டிஸிங் சார்ட்டர்னு நான் இருந்து. ஸோ சிறிய ஒரு கிளையண்ட் வந்தாங்க, 2 கிளையண்ட் வந்தாங்க, அப்படியே 3 கிளையண்ட் இப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் உதவி பண்ணாங்க. அப்புறம் எல்லாம் நாங்கள்லாம் சேர்ந்து சுய தொழில் பண்ணோம். பட்டய கணக்காளராக இருந்தோம். ஓரளவு நல்ல முறையில் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இதுக்கு இடையில தான் என்னோடய கல்யாணம் நடந்தது.
ஸோ கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என்னுடைய மனைவியே வந்து டிகிரி முடித்தாங்க. என் மனைவி டிகிரி முடிச்சுட்டு அவங்க வந்து கம்ப்யூட்டரில் ஒரு இல்லை அப்போ அவங்கள வந்து நான் வந்து சிஏ படிக்கிறதுக்கு அனுப்பலான்னு நினச்சி முயற்சி பண்ணுறப்போ எனக்கு சிஏ வேணாம், எனக்கு கம்ப்யூட்டர் தான் வேணும் அப்படின்னு. சரின்னு அவங்கள வந்து கம்ப்யூட்டர் படிக்க அனுப்புனேன் நான். ஸோ கம்ப்யூட்டர் வந்து என்ஐஐடியில் அவங்க கோல்டு மெடலிஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா, அப்போ எல்லாம் குழந்தைகள் பிறந்ததுனால வந்து அவங்கள வந்து பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து எடுத்துக்கிறல. காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு குழந்தை இருக்குது, நீங்கள் ட்ராவல் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரைண்ட் அது. சரி அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப தான் என்னோடய ஒய்ஃப் என்ன சொன்னாங்க, நான் சிங்கப்பூர் போய் என் தங்கச்சி அங்கே இருக்கா, அவள் இன்னொரு 10 நாளில் அமெரிக்கா போயிடுவான். நான் ஒரு 10 நாள் போய் சிங்கப்பூர் போய் அவளையும் பார்த்துட்டு என்னுடைய படிப்புக்கு என்ன அங்கே வேல்யூ இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போனாங்க. போய் 2வது நாள் சிங்கப்பூரில் வேலை வாங்கிட்டாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஒரு வாழ்க்கையின் ஒரு அத்தியாயம்னு சொல்லலாம் அது. ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் சிங்கப்பூர் ஷிஃப்ட் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் நான் வந்து போய் வருவேன் வருவேன். ட்ராவல் பண்ணிட்டு ஆமாம், ஒரு 4 வருஷமாக நானும் போக வரதான். பட் அதுக்கு இடையில் ஒரு 6 மாதம் கழித்து என்னோடய குழந்தைகளெல்லாம் 2 குழந்தைகளையும் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ குழந்தைகளை வச்சுட்டு தனியாக நான் இடையில போவேன், ஒரு மாதம் இருப்பேன், திரும்பி இங்கே வருவேன், என்னோடய தொழிலை பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் அப்போது இருந்தது. இந்த ஃபேமிலி ஒர்க்கு இந்த இடையில எப்படி உங்களுக்கு இந்த வேதிக் அனாட்டமி புக்கு எழுதுறதுக்கான நேரம்? இதுக்காக நீங்கள் நிறையா படிச்சிருக்கீங்க, நிறையா அதாவது நான் இதை பார்க்கும்போது ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி ஒரு மெடிசனல் இதிலேருந்து எல்லா ஆங்கிள்லேயும் நிறைய விஷயங்களை நீங்கள் படித்து இதை எப்படி நீங்கள் இந்த துறைக்குள்ளே எப்படி வந்தீங்க? இந்த புத்தகம் எப்படி உருவாச்சு? இப்போ நான் சிங்கப்பூர் போயிருந்த நேரத்தில் என்னோடய மூத்த பொண்ணு வந்து, அப்பா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பற்றி எனக்கு ஒரு கட்டுரைக்கு எழுதுறதுக்கு உதவி செய்யுங்க. அவங்களுக்கு என்ன வயசு அப்போ? அப்போ அவன் வந்து செகண்ட்ரியில் படிச்சுக்கிட்டு இருக்கா. செகண்ட்ரின்னா 7th ஸ்டாண்டர்ட் 6லேருந்து. சொன்னேன் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் கொஞ்சம் கம்ப்யூட்டரில் எல்லாம் போயிட்டு இது இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பற்றி கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்து நோட் பண்ணி ஒரு பக்கத்துக்கு ஒரு கட்டுரை எழுதுறதுக்கு உதவி செஞ்சேன். பட் இந்த உதவி செய்ய போகிறப்ப தான் அதில் வந்து ஒரு 1920 என்ற எண்ணு வந்து எப்பயுமே எனக்கு பின்னாடியே ஒரு நெருடிக்கிட்டே இருந்தது. இது ஏன் 1920? அப்போது 1920 தான் இந்த ஒரு சிந்து சமவெளி நாகரிகம் இருந்தது அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அப்போ நம்ம வந்து இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் வழிவந்தவர்கள் அப்படிங்கிறது இந்த உண்மை வந்து 1920 வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஆனால் 1920க்கு முன்னாடி எவ்வளவோ விஷயங்கள் நடந்துருச்சு. அதை தான் நம்ம உண்மை என்று நம்பிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த 1920க்கு முன்னாடி நடந்ததனுடைய இது என்னன்னு சொல்லி அந்த ஒரு உந்துதல். ஸோ படிக்க ஆரம்பித்தேன், சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி படிக்க ஆரம்பித்தேன். அது மொஹஞ்சதாரோ ஹரப்பா அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிக்க போகிறப்ப தான் இது வந்து இந்த வேதங்களுக்கும் புராணங்களுக்கும் உண்டான கனெக்ஷன் வந்தது. ஸோ என்னால் நான் வேதங்கள் புஸ்தகத்தை எடுத்து படித்தா அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஸ்கிரிப்டாகவே இருந்தது. அது டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷன் தான். அது வந்து சமஸ்கிருதத்தில் எழுதியிருந்தாலும் அது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருக்குது, தமிழ்லையும் சிலர்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இதெல்லாம் படிக்க போகிறப்போ அது என்னுடைய அர்த்தமே புரியலை. அப்போ இதை பேஸ் பண்ணி தான் புராண கதைகள் எழுதியிருக்காங்கங்கிறத அப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் அப்போ புராணங்கள் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். புராணங்களில் ஆயிரக்கணக்கான கதைகள் இருக்குது. பட் இதில் வந்து பெரும்பாலும் 18 புராணங்கள் தான் இதில் வந்து மகா புராணங்கள்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணுறாங்க. அந்த மகா புராணங்கள் 18 தான் முக்கியமான புராணங்கள். இது வந்து அவங்களுடைய ஒரு வரையறை அல்லது கோட்பாடுன்னு சொல்லலாம். அந்த கோட்பாட்டுக்குள்ளே வர்றது இந்த 18 புராணங்கள் தான். இப்போ அந்த 18 புராணங்களையும் 3 பாகமாக பிரிச்சிருக்காங்க. சிவபுராணம், விஷ்ணு புராணம், பிரம்ம புராணம்னு. ஸோ இதில் ஒரு புராணத்துலேயும் 6 புராணங்கள். அப்போ 6 3 18. இந்த புராணங்களை படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ எனக்கு ஒரு ஹிண்டு வந்து அது ஒரு மெடிக்கல் சம்மந்தமாக இருக்குது, பண்டைய மருத்துவத்தை பற்றி ஏதோ இருக்குது அப்படிங்கிற ஒரு இது ஹிண்டு வந்தது.
சார் இன்னும் அதுக்கப்புறம் மருத்துவத்தை பற்றி வருது அப்படின்னா எனக்கு மருத்துவம் தெரியாது. நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். நம்பர் என்ன 1 நம்பர் 2, 3 இப்படி தான் பார்த்துக்கிட்டு இருந்த ஆள். அப்புறம் மருத்துவ புஸ்தகங்களை எல்லாம் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தேன். ஸோ இதில் வந்து வேரியஸ் புக்கு இருக்குது. எனக்கு வந்து என்ன பார்க்குறதுங்கிற ஒரு இது வந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் எம்ப்ரையாலஜி புக்கு தான் என்னோடய ஃபஸ்ட்டு சாய்ஸாக வந்தது. ஏன்னா எம்ப்ரையாலஜியிலேருந்து தான் ஆரம்பிக்கணும். இதுக்கு அப்புறமெல்லாம் வந்து கரு உருவாதல். அதான் கரு உருவாகிறதுலேருந்து தான் நம்ம படித்தா தான் நமக்கு அது எப்படி போகுது என்னங்கிறது. ஸோ கடைசியில் பார்த்தா இந்த கதைகளும் புராண கதைகளும் அந்த கரு உருவாகிறதுலேருந்து தான் அவங்க கதைகளே வருது அது. ஸோ இதை கம்பேர் பண்ண ஆரம்பித்தேன். இந்த ஒரு கதையை எடுத்து இந்த எம்ப்ரையாலஜி புக்கில் இருக்கிற மருத்துவத்தோட இன்ஃபர்மேஷனோட கம்பேர் பண்ணி பார்த்தா எழுதுவேன். நான் ஒரு 200 பக்கம் வரைக்கும் நான் எழுதணும். ஆனால் சில நேரங்களில் ஒரு பசில் மாதிரி இப்போ இந்த கதை இந்த இடத்துல சூட் ஆகுது, ஓகே ரைட். இன்னொரு கதையும் இன்னொரு மெடிக்கல் இன்ஃபர்மேஷனையும் எடுத்தேன்னா அப்போ இதோட சூட் ஆகணும். அது ஒன்றுன்னு பண்ணியாச்சுன்னா இன்னும் 2 வந்து இந்த ஒன்றோட சேர்ந்து வரணும் அல்லது இதோட ரிலேட்டடாக இருக்கணும். அது வரல அப்படின்னா அந்த இது வந்து நான் எழுதுனது தப்பு. ஓகே, அது இது ஒரு ரேண்டம் மாதிரி ஆகிடும். கனெக்டடாக இல்லை, அது டிஸ்ஜாயின்டு. ஸோ இந்த மாதிரியே எனக்கு இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு 2 வருஷம் ஆகிப்போச்சு. 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் என்னால் வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணவே முடிஞ்சது. ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் பிறகு அதுக்கப்புறம் எவ்ரிதிங் இன் பிளேஸ். கொஞ்சம் கொஞ்சமாக கனெக்ட் ஆக ஆரம்பித்தோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக கதைகள்லாம் எழுத ஆரம்பித்தோம். அந்த மாதிரி தான் வந்து இந்த இது. பட் எழுதிக்கிட்டே இருக்கிறப்ப என்னால் அதை நிறுத்த முடியல. ஏன்னா கதைகள் வந்து கூடுதல் புராணங்கள் கதைகளை படிக்க வேண்டியிருந்தது, அதே போல் கூடுதல் இன்ஃபர்மேஷனை படிக்க வேண்டியது இருந்தது. ஸோ ஓரளவுக்கு நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த புஸ்தகத்தை ஓரளவுக்கு நிறுத்திட்டேன். நான் அதுக்கப்புறமா அது பாக்கி இருக்குன்னா அதை இன்னும் இனி ஒரு தடவை. அப்போ வேதிக் அனாட்டமியினுடைய பார்ட் 2 பார்ட் 3லாம் வரப்போகுது. இல்லை, பார்ட் 2 அட்லீஸ்ட் இன்றைக்கி தேதியில் ஒரு எழுதணும் அப்படிங்கிற ஒரு இது, அதுக்காக முயற்சிலாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து நான் உங்களோட அந்த புக்கை பற்றி நீங்கள் பேசும்பொழுது நம்ம கனெக்ட் பண்ணுற, அதாவது 1920 தான் சிந்து சமவெளி நாகரிகம்னு ஒரு நாகரிகம் இருந்தது வந்து உலகத்துக்கு தெரிய வந்தது. ஸோ அது வந்து வேதங்களுக்கு முற்பட்ட ஒரு நாகரிகம், வேத காலத்துக்கு முற்பட்ட ஒரு நாகரிகம். இப்போ நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தை நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்பொழுது தான் நிறைய விஷயங்களும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஷாக்கிங்காக ஒரு ரிவீலிங்காக இருந்த விஷயம் என்ன? ரிவீலிங்காக இருந்த விஷயம்னு சொன்னால், இப்போது இன்றைக்கி வந்து அன்னைக்கு டேட்டில் 1920க்கு முன்னாடி வேத காலம், வேத நாகரிகம்னு ஒன்று இருந்ததாக அவங்க சொல்கிறாங்க. அது வந்து 1500 பிசி, 500 to 1500 பிசி இதுக்குள்ளே அந்த வேத நாகரிகம் இருந்தது அப்படின்னு. அப்போ என்ன, 1000 வருஷத்தில் ஒரு நாகரிகம் உருவாகி அது ஒரு ஃப்ளரிஷ் ஆகி வந்திருக்கு அப்படிங்கிறது அதுதான் அதை சொல்லுது அது. ஆனால் சிந்து சமவெளி நாகரிகத்தை படிக்க ஆரம்பித்தா அது 3000 பிசி. அப்போ அதுக்கு முன்னாடி 3500 பிசிக்கெல்லாம் போகுது. அப்போ 3500 பிசி 3000 பிசியில் இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் எப்படி வேத காலத்தில் இந்த 1000 வருஷத்துக்குள்ளே ப்ளூம் ஆகி அதுதான் வந்து ஒரு இதுன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்போ தான் வந்தது. அனதர் இது வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தில் எங்கேயுமே வந்து மதங்களை பற்றியோ ஜாதிகளை பற்றியோ எங்கேயுமே குறிப்பிடப்படல. அது ஒரு ஈகாலிட்டேரியன் சொசைட்டி மாதிரி தான் இருந்தது. பிசி 500லேருந்து 1500 வருஷத்தில் ஒரு இவ்வளவு மதங்கள் இருந்தது, இவ்வளவு கடவுள்கள் இருந்தாங்க அப்படின்னோடனே இந்த கடவுள்கள்னால் யார், ஏன் இவ்வளவு கடவுள்கள் வந்து உருவாக்குனாங்க? இப்போ இதை கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியது, மற்ற மதங்களை கம்பேர் பண்ணி பார்க்கப்போ பெரும்பாலும் எல்லா மதங்கள்லேயும் ஒரு கடவுள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிறப்போ இதில் மட்டும் ஏன் வந்து இவ்வளவு கடவுள்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறப்ப தான் அதுவும் இந்த வந்து ஹிண்டில் வந்து வந்த ஒரு இது. இப்போ கடைசியில் நான் கன்க்ளூஷன் என்னாச்சுன்னா, உடம்புக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு பாகத்தையுமே இவங்க வந்து கடவுளாக ட்ரீட் பண்ணிட்டாங்க. அந்த அந்த கதைகளை வந்து உருவகப்படுத்தி எழுதியிருக்காங்க. அதுக்கு அந்த கதையின் தலைவன் வந்து அந்த உறுப்பு, அந்த உறுப்புக்கு ஒரு பெயர்,
அதுதான் நம்ம இப்போ கடவுள் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்போ நம்ம உடம்புக்குள்ளே வந்து ஆயிரக்கணக்கான கடவுள்கள் இருக்காங்க. ஒவ்வொரு மனுஷன் உடம்புமே ஆயிரக்கணக்கான. அதனால தான் ஒரு கடவுளுக்கு இன்னொரு கடவுளுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப்பு அதில் வருது. இப்போ ஒரு கடவுளை மட்டும் ஒதுக்கவே முடியாது. இப்போது பிரம்மன், சிவா, விஷ்ணு இந்த 3 கடவுள் நம்ம இப்போது ப்ரெசண்டில் நம்ம என்ன பண்ணுறோம்? சைவைட்ஸ், வைஷ்ணவைட்ஸ். பிரம்மன் வந்து இதில் எங்கேயுமே வரல. இவங்க 2 பேர் தான் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது 3 கடவுள்களையுமே ஒதுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இந்த உடம்பு இருக்குது. அது ஒன்று தான் எனக்கு என்னோட கதைகளில் வந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இறங்க. அதாவது நீங்க வந்து இந்த வேறுபடுத்தி பார்க்கும்போது இதுக்குள்ள ஒரு ஒரு ஒற்றுமை அமைப்பை நீங்க பார்த்துருக்கீங்க. ஒற்றுமை இருக்குது. இப்போ நீங்க உங்களுடைய புக்கு பார்த்த இது அதில் வந்து ஒரு அழகான இல்லஸ்ட்ரேஷன்ஸோட பாடி பார்ட்ஸ் ஆகட்டும், இந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இதை எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணீங்க? அது எப்படி இட் வாஸ் ரியலி அந்த புக்கை படிக்கும்போது அது என்ஜாயபுளாக இருந்தது காரணம் அதனோட இல்லஸ்ட்ரேஷன்ஸ். ஸோ அது எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணீங்க? இப்போது இந்த புக்கு நான் மாடர்ன் மெடிசன் அப்படின்னு சொல்லி எடுத்தால் அதுக்கு ஒரு அனாட்டமி புக்கு இருக்குது. பட் நான் அப்போது அந்த 5000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா நம்மக்கிட்ட வந்து ஆயுர்வேதம் மட்டும்தான் இருந்தது. அப்போ ஆயுர்வேதத்தில் ஏன் இந்த அனாட்டமி புக்கு இல்லை? அப்போ அவங்களுக்கு அனாட்டமியை பற்றி தெரியாதா? தெரியாமல் அவங்க எப்படி இவ்வளவு மெடிசனை எப்படி கிரியேட் பண்ணாங்க? எப்படி இவ்வளவு மூலிகை கலவையோட அதனால் வந்து மனுஷன் உடம்பை வந்து குணப்படுத்தலாம் அப்படின்னு அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அப்போது ஒரு அனாட்டமி புக்கு உடல் உறுப்புகளை பற்றியே தெரியாமல் அவங்க எப்படி அதை பண்ணாங்க? சாதாரண ஒரு ஆடு வெட்டுறவங்களுக்கும் மாடு வெட்டுறவங்களுக்கும் அதனுடைய உள்ளுறுப்புகள் தெரியத்தான் செய்யும். அப்படி இருக்கிறப்போ இது வந்து ஆண்டாண்டு காலமாக இது தெரியக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த மருத்துவத்தில் ஆயுர்வேதத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இந்த உறுப்புகள் தெரியாமல் போச்சு? ஏன் அவங்க இந்த உறுப்புகளை பற்றி எங்கேயுமே ஒரு புத்தகமாக அவங்க ரெக்கார்ட் பண்ணலை? அப்படின்னு பார்க்க போகிறப்ப தான் தெரிஞ்சது இந்த புராண கதைகள்லேயேவும் இந்த உறுப்புகளை அவங்க உணர்த்தி இருக்காங்க. அந்த உணர்த்தினது தான் இந்த நான் இல்லஸ்ட்ரேஷன் வந்து நான் பார்த்தது. ஸோ ஒவ்வொரு உறுப்பையுமே அவங்க வந்து படமாக காட்டலை, ஆனால் வடிவத்தில் சொல்லியிருக்காங்க. முகம் அப்படிம்பாங்க, கஜமுகன், சிம்ஹமுகன், சிட்டிமுகன் அப்படின்னா அந்த பேர்டோ அந்த பறவையோ அல்லது அந்த மிருகமோ அதனுடைய முகத்தை எடுத்து பார்த்தா அந்த உறுப்பின் இதை நீங்கள் பார்க்கலாம் அதில். இதுதான் என்னோடய இல்லஸ்ட்ரேஷனில் நான் பண்ணியிருக்கிறது. உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சிட்டி முகம் அப்படின்னா சிட்டிங்கிறது எறும்பு. எறும்பு முகத்தை பார்த்தீங்கன்னா அது ஈக்குவலன் டு சர்டோலி செல். அந்த அளவுக்கு அது வருது. அதே போல் வந்து அவுல், அதாவது ஆந்தை முகம். ஆந்தை முகத்தை நீங்கள் முழு ஆந்தை முகத்தை பார்த்தீங்கன்னா 32 வாய ஆன்னு சொன்னால் அதில் 32 பல்லும் அதில் கரெக்டாக தெரியும். ஆந்தை முகமும் அப்படி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க புஸ்தகத்திலேயே எழுதியிருக்காங்க. இதெல்லாம் வந்து எங்களுக்கு அந்த மாதிரி புக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் வந்து ஆயுர்வேத டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க, எங்களுக்கு அந்த மாதிரி புஸ்தகம் கிடையாது. புஸ்தகம் எப்படி இல்லாமல் இருக்கும்? இப்போ ஏதோ ஒரு இடத்துல இது இருக்கணும், அதை நீங்கள் பார்க்கல அப்படிங்கிறது தான் இதில் முழு உண்மை. அது அப்படி வந்தது தான் என்னோடய இல்லஸ்ட்ரேஷனில் வந்து நான் நிறைய இடங்களில் வந்து இது ஒவ்வொரு முகத்துக்கும் என்னென்ன உடல் உறுப்புகள் அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். இப்போ நீங்கள் இந்த புத்தக வெளியானதுக்கு அப்புறமா உங்களுக்கு நீங்கள் இன்னைக்கு வந்து காந்திகிராம் பல்கலைக்கழகத்தில் விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருக்கீங்க. நிறைய கல்லூரிகளில் வந்து உங்களுக்கு அழைப்பு விடுத்து உங்களை பேச சொல்கிறாங்க. நீங்கள் அப்போ இளைஞர்கள் பற்றியில் பேசும்போது இதுக்கான வரவேற்பு, ஆர்வம் இது எப்படி இருக்குது? அவங்களுக்கு எல்லாருமே வந்து ஒரு புதுமையாக இது வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி ஒரு கேட்டதில்லை. ஏன்னா நாங்கள் இது இந்த ஆங்கிளே நாங்கள் திங்க் பண்ணலை. எங்களுக்கு வந்து பெரியவங்கள்லாம் சொல்லி கொடுத்ததெல்லாம் வந்து இதை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் அது போலவே வந்துக்கிட்டு இருக்கோம். அதை தான் நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கோம். பட் இது வந்து புதுமையான ஒரு இதுவாக இருக்குது. நாங்கள் இதை வந்து இது வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் நாங்கள் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிறது அவங்களோட இது. ஆனால் அது எந்த அளவுக்கு அவங்க அதை வந்து அடுத்த நிலைமைக்கு அவங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புவாங்கங்கிறது தெரியல. ஆனால் ரிசர்ச்சர்ஸ், மெடிக்கல் ரிசர்ச்சர்ஸ், ஆல்டர்னேட்டிவ் மெடிசனுக்கு உண்டான ரிசர்ச் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை வந்து அவங்க இதை படிக்கணும். அவங்க
இந்த இந்த அவங்களுடைய ரிசர்ச்சை இதோட கோணத்தில் அவங்க கொண்டு போகணும். இந்த அதாவது நீங்கள் வந்து இப்போ இருக்கிற மாடர்ன் மெடிசன்ஸ்க்கும் ஏன்ஷியன்ட் ப்ராக்டிசஸ் அண்ட் அந்த விஷயங்களுக்கும் இவ்வளோ தொடர்புலாம் அவங்க தொடர்புகளை அவங்க கண்டிப்பாக பார்க்கணும். பார்க்கணும். இப்போ அந்த மாதிரி பார்க்கலைன்னா அவங்களால இன்றைக்கி சில எவ்வளவோ மாடர்ன் மெடிசனில் அவங்களால வந்து நிறைய ஐட்டங்களுக்கு மெடிசன் கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் ஆயிரக்கணக்கான மூலிகைகளும் மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாமே இந்தியாவில் இருக்குது. இதை வந்து நான் படித்த சில புஸ்தகங்கள்லாம் வந்து சிலரெல்லாம் வந்து ஆட்டு தீவனம், மாட்டு தீவனமெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து அந்த செடிகளோட உண்மையான குணங்கள் என்னங்கிறத இன்னமும் நிறைய பேர் கண்டுபிடிக்காமல் இருக்காங்கங்கிறது தான் என்னோடய இது. இப்போது இதில் வந்து இப்போது உணவே மருந்து அப்படிங்கிறது நம்ம இந்திய சமுதாயத்தில் ஒரு தாரக மந்திரமாக இருக்குது. உணவே மருந்து அப்படின்னா மருந்து சாப்பிடாத இருக்கிறத டெய்லி இவ்வளோ என்னென்ன சாப்பிடு அப்படிங்கிறாங்க. பட் இன்றைக்கி நம்ம போய் ஒரு நியூட்ரிஷன்கிட்ட போயிட்டு இது கொடு அது கொடு இப்படி தான் நம்ம பேசுகிற ஒழிய சாதாரணமாக நம்ம வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு, சேர்க்குற கீரை, காய்கறிகள் இதுலேயே வந்து நமக்கு நம்ம உடம்புக்கு தேவையான அவ்வளவு சத்துக்களும் அதில் இருக்குது. அவ்வளவு அந்த பர்டிகுலர் கெமிக்கல்ஸும் அதிலையே இருக்காது. ஏன்னா இவங்க நம்ம மாடர்ன் மெடிசனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சோடியம் இல்லை, அல்லது சல்ஃபர் கிடையாது, இவங்களுக்கு மேக்னீஷியம் கிடையாது. அது இவ்வளவு நம்ம இந்த சொல்கிற அவ்வளவு கெமிக்கல் ஐட்டங்களும் சாப்பாட்டில் இதே இந்த உணவு ஐட்டங்களில் இருக்கத்தான் செய்யுது. நம்ம எவ்வளோ தூரத்துக்கு அதை சிந்திக்கிறோம்னு எனக்கு தெரியல. இப்போ நான் சின்ன வயசுலேருந்து அரிசி சாப்பாடெல்லாம் எங்களுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா அது வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்தால் மட்டும்தான் கிடைக்கும். இல்லை அப்படின்னா வீட்டில் கேழ்வரகு, சிறுதானியங்கள்னு ஏகப்பட்ட ஐட்டங்கள் இது டெய்லி சாப்பாட்டில் உண்டு. கீரைகளும் நிறைய கீரைகள் வகைகள் கிடைக்கும். இன்றைக்கி கிராமத்தை விட்டுட்டு நீங்கள் நகரத்துக்கு வந்தாலும் இதெல்லாம் இவ்வளவு காய்கறிகள்லாம் கிடைக்குதா, கீரைகள் கிடைக்குதாங்கிறதெல்லாம் இல்லை. எல்லோரும் கிடைக்குது. சிலவங்கெல்லாம் சொல்லுவாங்க 10, 20 கீரைகள். பட் நூற்றுக்கணக்கான கீரைகள் இருக்குது சாப்பிடலாம். அதெல்லாம் இங்கே கிடைக்கவே கிடைக்காது. அதை வந்து எவ்வளவோ பேர் வந்து கிராமங்களுக்கு போகணும். பட் இதை வந்து நிறைய பேர் வந்து இது சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்டு இல்லை. அப்போ நம்ம சாப்பிட்றது ஏன் சாப்பிட்றோம்? இப்போ காய்கறி எடுத்து சாப்பிட்றோம்னா அதில் ஏதோ ஒரு சத்து இருக்கிறதுனால தானே. இப்போ அதே போல் இது எல்லா கீரைகள்லையும் இந்த சத்து இருக்கத்தான் செய்யணும். அதே போல் எல்லா காய்கறிகள்லையும் இருக்கும். சில விஷத்தன்மை வாய்ந்த காய்கறிகளோ கீரைகளோ நம்ம சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது விஷம்னே அவங்களே சொல்லியிருக்காங்க. அதை நம்ம அப்படியே பண்ணணும். அதுதான் இதில் வந்து இப்போ நீங்கள் உங்களுடைய இந்த பேச்சு, இந்த விஷயங்களில் நீங்கள் இதை பண்ணும்பொழுது உங்களுக்கு மருத்துவத்துறையில் அல்லது அறிவியல் துறையிலேருந்து எப்படி உங்களுக்கு அழைப்பு அல்லது அங்கீகாரங்கள் ஏதாவது உங்களுக்கு கிடைச்சதா? மருத்துவத்துறையில் ஒருத்தர் 2 பேர் வந்து எனக்கு நான் இங்கே வந்து காலேஜ்லாம் வந்து பேசுங்க அப்படின்னு இருக்காங்க. அண்ட் அதே போல் ஆயுர்வேத மருத்துவர்கள்லாம் சிலர் என்னோடய புஸ்தகத்தை படித்தாங்க. அவங்களுக்கெல்லாம் இது வந்து பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு ஒன்றே ஒன்று அவங்களுக்கு என்னென்னா சில விஷயங்கள் ஊறிப்போன விஷயங்கள் அவங்கள மாற்றுறதுக்கு தான் அவங்களுக்கு முடியவே இல்லையே தவிர, பட் மற்ற கருத்துக்கள் எல்லாம் அவங்க வந்து அங்கீகாரம் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் இப்போ உள்ளுக்குள்ளே நான் போனேன்னா ஒரு கணபதி அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர், அது கணபதிங்கிறது வேணும், விநாயகர்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 2 கணபதிகள் இருக்காங்க புராணங்களில். நிறைய பேருக்கு 2 கணபதி இருக்காங்கங்கிறது தெரியாது. ஒரு கணபதி விநாயகர், இன்னொரு கணபதி தக்ஷன். 2 பேருமே கணங்களின் அதிபதி. அதாவது இவங்க வந்து ஆண் கணங்களுக்கு அதிபதி விநாயகன், பெண் கணங்களுக்கு அதிபதி தக்ஷன். அப்போ 2 கணபதிங்கிறதே வந்து நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாரும் கணபதி அப்படின்னா அது விநாயகரை மட்டும்தான் எடுக்கிறாங்க. கணங்கள் அப்படின்னா என்ன? உயிரணுக்கள். ஸோ ஆண் உயிரணுக்கள் உருவாகின்ற இடம் வந்து அந்த சாக்கு தான். அந்த அந்த விரையிலிருந்து உருவாகுது. ஸோ இது வந்து இதனால தான் அவரை வந்து கணங்களின் அதிபதியாக அவங்க காட்டுறாங்க. இவருக்கு வந்து பிரதர் வந்து கார்த்திகேயன். கார்த்திகேயன்கிறது உயிரணு, ஆண் உயிரணுவை உருவாக்கி வந்திருக்கு. ஸோ இவங்க 2 பேருமே பிரதர்ஸாக வச்சுருக்காங்க.
ஸோ இவங்களுக்கு தாய் தந்தையர் அப்படின்னா அது சிவனும் பார்வதியும். தமிழில் வந்து அழகாக சொல்லுவாங்க சூழ் கொள்ளுதல் அப்படிம்பாங்க. நம்ம எல்லாருமே வந்து சூழ் அப்படின்னா சூலாயுதம், அந்த ட்ரைடண்ட். எனக்கு பொறுத்தளவில் அது ட்ரைடண்ட் 3 முனை ஆயுதமெல்லாம் கிடையாது, இரும்பில் இருக்கிற ஆயுதமெல்லாம் கிடையாது. சூலாயுதம் அப்படின்னாலே அது கரு கொள்ளுதல் தான், சூழ் கொள்ளுதல் தான். இது மாடர்ன் மெடிசனில் இருக்குது. மாடர்ன் மெடிசனில் என்ன சொல்கிறாங்க, எக்டோடம், எண்டோடம், மெசோடம். இதவே நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பிரம்மன், விஷ்ணு, சிவன். எண்டோடம் அப்படின்னா அது விஷ்ணுவுக்கும், எக்டோடம்னா பிரம்மனுக்கும், மெசோடம்ங்கிறது சிவனையும் குறிக்கக்கூடியது. பிரம்மனுக்கு ஒரு இது இருக்குது. இப்போ பித்தன் அப்படின்னா அது சிவனுக்கு, கபம் அப்படின்னா இது இவங்களுக்கு வந்து வாயுவோ என்னமோ அது வரும், அது இது பிரம்மனுக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து அப்போயே அதை வந்து பிரிச்சிருக்காங்க. இன்றைக்கி மாடர்ன் மெடிசனில் நம்ம இந்த 3 பிரிவுகளாக, அது அடுக்குகளாக, இந்த 3 அடுக்குகள் தான் பேஸ் ஃபார் கிரியேட்டிங் த ஹோல் ஹியூமன் பாடி. இன்றைக்கி இந்த உலகத்தில் வந்து இந்த 3 பேர் இருக்கிறதுனால தான் இந்த உலகமே இயங்குது அப்படிங்கிறது தான் அந்த புராணங்களில் அவங்க சொல்கிறது. அண்டு இதுக்கப்புறம் வந்து புராணக்கதைகள் வந்து 30 முக்கோடி தேவர்கள் இருக்காங்க அப்படின்னு. தேவர்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறதே ஜீன் பேசிஸ். இன்றைக்கி மாடர்ன் மெடிசனில் 31 மில்லியன் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதாவது 310. இப்போ இன்னும் 20 மில்லியன் ஜீன்ஸு இன்னும் மாடர்ன் மெடிசனில் கண்டுபிடிக்கலை. அதை அவங்க வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இது வந்து இதனால தான் நான் வந்து மெடிசன் ரிசர்ச்சர்ஸ் வந்து இதை பார்க்கணும் அப்படின்னு. இப்போ வந்து நான் 6000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற இந்திய மருத்துவர்களை போய் நான் வந்து நீங்கள் அந்த 20 மில்லியன் என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்க முடியாது. இதை இன்றைக்கி கேட்க வேண்டியது, பார்க்க வேண்டியது இன்றைக்கி மாடர்ன் மெடிசனோட இது. ஏன்னா தான் 30 முக்கோடி தேவர்கள் 330 மில்லியன் இருக்குதுன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. இதே போல் தான் இன்னொரு இதில் பார்த்திங்கன்னா எல்லோரும் 23 குரோமோசோம்ஸ் தான் இருக்குதுன்னு இப்போது லேட்டஸ்ட்டு. ஆனால் ஒரு பர்டிகுலர் சயின்டிஸ்ட்டு இது வந்து 24 குரோமோசோம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காரு முதல்ல. அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த 24 இல்லை அது 23 அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க வந்து எடுத்துக்கிட்டது எக்ஸ் குரோமோசோமையும் ஒய் குரோமோசோமையும் செப்பரேட் குரோமோசோமை எடுத்து 24 ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் இல்லை அது எக்ஸ்ஒய் குரோமோசோம்ஸ், எக்ஸ்எக்ஸ் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லி அதை ஒன்றாக்கிட்டாங்க. அப்போ 24 23 ஆகிடுச்சு. இப்போ இவ்வளவு தூரத்துக்கு இவங்களே கண்டுபிடிச்சிருக்கிறப்போ இதெல்லாம் வந்து ஒரு இவங்களுக்கு உண்டான ஏன் அவங்க 24 ஆக்குனாங்க, இது 23, நானே அதுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு சொல்லி எழுதியிருக்கீங்க. பை த வே சாருடைய புக்கு வந்து அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்குது, அமேசான் கிண்டலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆங்கில புத்தகத்தினுடைய ஒளி புத்தகம் ஆடியோ புக் வந்து ஸ்பாட்டிஃபை அண்ட் யூடியூப் 2த்துலேயுமே இருக்குது. அது இலவசமாகவும் இருக்குது. நீங்கள் அதை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணுங்கள். நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் சார். இந்த மாதிரி சில நேரங்களில் தான் இப்போது நீங்கள் எம்ப்ரையாலஜி படிச்சுட்டு வர்றப்பே ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட் வரும், ஐ வரும். இதெல்லாம் வந்து யமதர்மன், ஹார்ட்டு அண்ட் லங்ஸ் வந்து யமதர்மனுக்காக ஒதுக்கப்பட்ட இடம். அது எல்லாரும் சொல்லுவாங்க இறந்தவர்களை வந்து யமன் வந்து நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு. அவர் கையில் இருக்கிற சாட்டை வந்து கருப்பு அல்லது கரு நீலம், டீஆக்சிஜனேட்டட் பிளட் அல்லது கார்பன் டை ஆக்சைடு நிரம்பிய ரத்தத்தை பார்த்திங்கன்னா அது இந்த கலரில் தான் இருக்கும். ப்ளூ கலர், டார்க் ப்ளூ அல்லது பிளாக் கலரில் தான் இருக்கும். அவர் கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் இவங்கள தான். டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கூட்டிகிட்டு போய் இருதயத்துக்குள்ளே போய் அங்கேருந்து லங்ஸுக்கு போய் ஏரோவில்ஸ் அந்த இதில் கம்ப்ளீட்டாக நாளங்களில், ரத்த நாளங்கள் எல்லாம் இந்த அசுத்தங்களை எல்லாம் காற்றுல வெளியில் அனுப்பிட்டு நல்ல காற்றுல இருக்கிற ஆக்சிஜன் எல்லாம் எடுத்துகிட்டு சுத்திகரித்து போகிறது. இதுதான் வந்து யமனுடைய வேலை. இது நம்ம யாருமே வந்து நரகத்துக்கெல்லாம் போகலை. ஏன்னா நிறைய பேர் வந்து நரகத்தில் போனால் அங்கே கொப்பரையில் போட்டு தள்ளி அல்லது கல்லால் அடித்து இதால் கயிறால் அடித்து கம்பியால் அடித்து
அங்கே போய் அடித்து துவைக்கிறது உண்டு. அது வந்து காற்று அந்த ஏரியோ ஏரியோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே போய் இதெல்லாம் வந்து அடித்து துவைக்கிறாங்க. கரெக்டு. அங்கே இருக்கிற அந்த கம்ப்ளீட் அசுத்தங்கள் எல்லாம் வெளியில் போயிடுது. அவங்களுக்கு தான் அங்கெல்லாம் துந்துராசன் துஷாராசன்லாம் அந்த புராணங்களில் கதை எழுதியிருக்காங்க. அதாவது மீனவர்கள் துவைப்பவர்கள் என்ன சொல்லுவாங்க டோபி, இந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு பேர் கொடுத்துருக்காங்க இங்கெல்லாம். இது ஒரு பக்கம் நரகமெல்லாம் போயிடுச்சு. தென் கம்மிங் டு சொர்க்கம். சொர்க்கம் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடம். கரெக்ட். ஆனால் நார்மலாக இங்கே சொர்க்கம் அப்படிங்கிறதே வந்து சுவர்க்கம். வர்க்கம்னா என்ன? நம்முடைய சந்ததியினர் கருவறையில் தான் அவங்கெல்லாம் கிடைக்கிறாங்க. ஸோ சொர்க்கம் என்பது அதுதான் சொர்க்கம். ஒரு கருவுறுதல் நடைபெறப்போ அங்கே வந்து நமக்கு ஒரு வர்க்கத்தை அவங்க கொடுக்குறாங்க. அதுதான் வந்து சொர்க்கம்னு வர்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு இது. இப்போ அதைத்தான் வந்து வைகுந்தம்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள்லாம் சிறு பெண்கள்லாம் வந்து பியூபர்ட்டி அடைஞ்சிட்டா குந்திக்கிட்டா அப்படிம்பாங்க. இந்த குந்துதல் அப்படிங்கிறதே வந்து உட்டரசை தான் குறிக்குது, இந்த கருவறையை தான் குறிக்குது அது. ஸோ இதுதான் வந்து இதில் முக்கியமாக சில இது. ஸோ இந்த மாதிரி எல்லா கடவுள்களுக்கும் எந்த உறுப்புகள்ங்கிறது நான் என்னோடய புஸ்தகத்தில் எழுதியிருக்கேன் நான். ஸோ அவங்களுக்கு அலாட்டட் பிளேஸ். இப்போ பிரம்மனுக்குன்னா தோல், கூந்தல் இதெல்லாம் வந்து அவுட்டர் லேயர் எல்லாமே வந்து பிரம்மனுக்கு உண்டானது. விஷ்ணு வந்து அவரெல்லாம் டைஜஸ்டிவ் பார்ட், அதெல்லாம் ஹார்மோன், என்சைம்ஸ், செக்ரேஷன்ஸ் ஆஃப் இதெல்லாமே அவரோட பார்ட்டு. இவருக்கு வந்து சிவனுக்கு வந்து சிவன் அப்படின்னாலே அது சிவப்பு. சிவப்புங்கிறது பிளட்டு இருக்கிற பிளட் செல் எல்லாமே வந்து க்ஷத்ரியன். அது எல்லாமே அதில் வந்து அவருக்கு தான் அதில் இது. எலும்பு மஜ்ஜை பார்த்திங்கன்னா சிவன் வந்து எலும்பு மாலை அணிஞ்சிக்கிட்டு சுடுகாட்டில் இருக்கிற சாம்பலை பூசிக்கிட்டு இதெல்லாம் வந்து கிரே மேட்டர். நீங்கள் எலும்புக்கு உள்ளே எல்லாம் நீங்கள் போய் பார்த்திங்கன்னா அந்த மஜ்ஜையோ அல்லது இதெல்லாமே வந்து கிரே மேட்டர்ம்பாங்க. ஈவன் தண்டுவடத்துலேயும் அந்த கிரே மேட்டர்லாம் இருக்கத்தான் செய்யுது. பார்வதி அவ்வளவு பவர்ஃபுல். பார்வதியினால் வந்து கங்கையை சிவன் தலையிலிருந்து எடுக்கவே முடியாது, எடுக்கவும் முடியலை. அது முடியவே முடியாது எந்த காலத்துலேயும். அந்த பார்வதினால் எவ்வளவு பவர்ஃபுல் இதுவாக இருந்தாலும் அவங்களால எடுக்க முடியாது. காரணம் என்னென்னா கங்கைக்குன்னு சில பாட்டு இருக்குது. அது மூளையில் இருக்கிற வந்து வரக்கூடிய தண்டுவடத்துக்குள்ளே போயிருக்கக்கூடிய செரப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடு இது எல்லாமே கங்கையின் பாட்டு. அதுக்கு அலாட்டட் ஏரியா. அப்போது சிவனாலேயோ விஷ்ணுனாலேயோ இதெல்லாம் வந்து பிரிக்கவே முடியாது. இப்போ இதுக்கு தான் அந்த பகீரதன் கதையெல்லாம் வரும். கங்கையை வந்து எப்படி சிவன் வந்து தலையில் தாங்கி உடல் முழுக்க பூமிக்கு கொண்டு வந்தார் அப்படின்னா. ஏன் இதை வந்து விஷ்ணு பண்ணியிருக்கலாம், பிரம்மன் பண்ணியிருக்கலாம், பண்ணலை. ஏன்னா அங்கே வந்து எடுத்தது வந்து சிவன் மட்டும்தான். காரணம் என்னென்னா ஒரு நாளைக்கு வந்து 500 ml சிஎஸ்எஃப் மூளையில் சுரக்குது. 150 ml தான் மூளைக்கு தேவை. மீதி இருக்கிற 350 ml-ம் பிளட்டில் தான் அது அனுப்பப்படுது. அப்போ அந்த சிவன் வேணும். ஏன்னா சிவன் வந்து ரத்தம் வந்து சிவனுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் அது. ஸோ இது மாதிரி ஒரு நீங்கள் இவ்வளோ விஷயம் திங்க் பண்ணியிருக்கீங்க, படிச்சிருக்கீங்க, இதை ரிலேட் பண்ணியிருக்கீங்க, கனெக்ட் பண்ணுறீங்க. இது எப்போ எழுதுவீங்க? ஏன்னா அப்பப்போ நினைக்கிறப்பயே நான் எழுதிக்கிட்டே இருப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ஒரு 4 வரி 10 வரி அந்த மாதிரி எழுதிக்கிட்டே இருப்போம். சில நேரங்களில் இந்த புத்தகத்தை நீங்கள் தொகுக்கிறதுக்கு எத்தனை காலம் எடுத்துச்சு? 9 வருஷம் எனக்கு ஆச்சு. ஓ, 9 வருடங்க. 9 வருடம். அதில் 2 வருஷம் வந்து பூரா இதெல்லாம் ப்ரிலிமினரி ஒர்க்குன்னே சொல்லலாம். ஸோ அது வந்து எனக்கு இதை வந்து கனெக்ட் ஆகி வர்றதுக்கே 2 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் 7 வருஷமாக நான் ஒவ்வொன்றா கனெக்ட் பண்ணேன். இப்போ ஒரு கதை எழுதுனேன்னா இன்னொரு கதை எழுதுகிறப்போ இதோட கனெக்ட் பண்ணி வரணும். இப்போ நீங்கள் எழுதும்போது இங்கிலீஷில் எழுதுனீங்களா, தமிழில் எழுதுனீங்களா? இங்கிலீஷில் தான். இங்கிலீஷில் தான். ஸோ தமிழ் வந்து மொழிபெயர்ப்பு. தமிழ் வந்து மொழிபெயர்ப்பு. இப்போ அடுத்த புத்தகம் எழுத ஆரம்பிச்சிட்டிங்க? இந்த புத்தகத்தில் நான் இடையில நான் எழுதாமல் விட்ட இதையும் இப்போது எழுதிக்கிட்டு இருக்கேன் நான். ஓகேங்க. அது இதோட சேர்க்கணும். அது
ஏன்னா அது வந்து நான் இதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, குதிரையை கடிவாளம் போட்டு இழுத்து நிறுத்தின மாதிரி தான் நான் புஸ்தகத்தை நான் நிறுத்தினேன். இல்லைன்னா அது தொடர்ந்து எழுதி அதை தான் தொடர்ந்து போயிட்டே எழுதிக்கிட்டே இருப்போம். பட் அதை பப்ளிஷ் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனே வந்திருக்காதுங்கிற ஒரு இதனால் அதை இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டில் யூஆர் ப்ராக்டிசிங் சார்ட் அக்கௌண்டன்ட் அண்ட் எழுதுறீங்க. இன்றைக்கி நிறைய உலக நாடுகள், பல நாடுகளுக்கு பயணம் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த அனுபவங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நான் வந்து ப்ராக்டிஸ் வந்து என்னோடய இதை வந்து நான் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். நான் மினிமைஸ் பண்ணிட்டீங்க. மினிமைஸ் பண்ணிட்டேன். நான் வந்து இப்போது சிலருக்கு மட்டும்தான் அந்த கன்சல்டன்சி ஒர்க்கு ஒரு மாதிரி ஃப்ரீலான்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிடுறேன். மீதி என்னோடய வேலைகள் எல்லாம் வந்து என்னோடய பார்ட்னர் அவங்க தான் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நான் இதில் வந்து பட் அதே டயத்தில் எனக்கு வந்து இந்த ட்ராவல் பண்ணுறதுங்கிறது எனக்கு ரொம்ப ஆமாம், நீங்கள் பஸ்ஸு, ட்ரெயின் எல்லாத்துலேயும் ட்ராவல் பண்ணுறீங்க. எனக்கு பிடிச்சமான ஒரு இது. அதாவது உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும், அதான் சொல்லுவாங்க, கை கால் நல்லா இருக்கிற வரைக்கும் எவ்வளோ நாடுகள் சுற்ற முடியுமோ அவ்வளோ நாடுகளை சுற்றி வந்துடணும் அப்படிங்கிறது தான் என்னோடய முடிவு. அதே போல் தான் என்னோடய மனைவியும் அதே போல் தான் ட்ராவல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் இஷ்டம் கூடுதல். அதனால் ஒவ்வொரு இடமா இப்போ ட்ராவல் சமீபத்தில் நீங்கள் போன உலக நாடுகளில் உங்களுக்கு ரொம்ப மனம் கவர்ந்த, உங்களுக்கு உண்மையாலுமே குறிப்பாக நீங்கள் ஃப்ளாரன்ஸ் போயிருந்ததை பற்றி என்கிட்ட கூட ஷேர் பண்ணியிருந்தீங்க, இட்டாலி போயிருந்ததை பற்றி. ஸோ அதனுடைய அனுபவங்கள், அது அங்கே பார்க்கும்போது நம்மளுடைய கல்ச்சர், நம்மளுடைய விஷயங்களுடைய தொடர்புகள், அது எதுவும் உங்களுக்கு எதுவும் இன்ஸ்பயர் ஆச்சா? அவங்களுடைய கலாச்சாரமே வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். அது இப்போ நம்ம கலாச்சாரங்கிறது இந்த இந்திய நாட்டின் கலாச்சாரம் அது ஒரு மாதிரியான கலாச்சாரம். அவங்களுடைய கலாச்சாரங்கள் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. அப்படி சொல்லப்போனால் அவங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்தா ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இப்போ அதே பிரமிப்பை நான் வந்து நம்ம தஞ்சை கோயிலோ அல்லது கங்கை கொண்ட சோழபுரமோ இதெல்லாம் நான் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஈவன் திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில் இதெல்லாம் நான் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறப்போ இது ஒரு மாதிரியான இந்த கலாச்சாரத்தினுடைய பிரதிபலிப்பு இது. ஏன்னா இவ்வளவு வாஸ்ட் எக்ஸ்பேண்டட் பில்டிங் இது பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் இருக்கிற கோயில் இதெல்லாம் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் இது. அவங்களோட இது அது ஒரு தனித்துவமான ஒரு ஸ்ட்ரக்சர் அவங்க இது. இப்போ ஃப்ளோரன்ஸ்லாம் நான் வந்து அந்த சர்ச்சுக்கு மேலெல்லாம் நான் போயிருந்தேன். நான் அதில் வந்து நடந்து போக முடியுது. ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு அவங்க வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பண்ணியிருக்காங்க. அதுக்குன்னே சில குவாரியிலேருந்து அந்த மார்பிள் அவங்க வெட்டி அது மதர் ஆஃப் பேர்ல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கலர்லேயே இருக்குது. டிஃப்ரெண்ட் கலர்ஸ். அது ஒரு கல்லுலேயும் டிஃப்ரெண்ட் கலர் சிப்பி போல் அது ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் அவங்க பண்ணியிருக்காங்க. அதுவும் ஏற்கனவே அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த சர்ச்சுக்கு மேலேயும் அதே இடத்துலையே தான் இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கீழே நாங்கள் போய் பார்த்தோம். கீழே இன்னமும் அந்த ஆர்கியலாஜிக்கல் இடிபாடுகள்லாம் கீழே இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் பார்த்துருக்கேன். அண்ட் அதே போல் இப்போது வந்து பார்சலோனா போயிருந்தோம். பார்சலோனாவில் 1910 தொடங்கப்பட்ட சர்ச்சு இன்னமும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த வருஷம் தான் அதை ஓப்பன் பண்ண போகிறதாக. 1910 ஆரம்பிச்சது இன்னும் முடிக்கல. அந்த கவுடின்னு சொல்லிட்டு அவர் தான் ஆர்கிடெக்ட். அந்த ஆர்கிடெக்ட் 1926 இறந்துட்டார். இந்த ஸ்ட்ரக்சரை கட்டினவங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரண்ட் இதை வந்து டவரை கட்டிட்டார். அது ஈஸ்ட் ஃபேஸிங். அவங்க திங்க் பண்ணது எப்படி இருக்குன்னா, ஈஸ்ட் வந்து சூரிய உதயம். ஸோ அப்போ சூரிய உதயம்னா பிரைட்னஸ், அங்கே எல்லாமே சந்தோஷம், ஹாப்பினஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து சிலைகள் எல்லாம் வடிச்சிருக்காங்க ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில். வெஸ்ட்டில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அங்கே போனீங்கன்னா அது சன்செட்டு, டார்க்னஸ். அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பூரா வந்து இயேசு இறக்கிறத பற்றியும் சிலுவை அறையப்பட்டது துன்பங்கள் அந்த மாதிரி தான் அந்த பக்கம் காட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து வேறு எந்த இதுலேயுமே நான் இந்த மாதிரியெல்லாம் நான் பார்க்கல. அவங்க திங்க் பண்ண தான் இவங்களும் இப்போவும் தே ஆர் ட்ரைங் டு இன்டர்போலேட் அவர் என்ன நினச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி இப்போது டிசைன் பண்ணி அவங்க கட்டிக்கிட்டு 1926 அப்புறம் அதை கட்டிக்கிட்டே இருக்காங்க. அவர் அந்த 100 வருடம் இதில் வந்து அந்த சர்ச்சை வந்து இனாகரேட் பண்ணணும்,
ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அப்போ 2026 அவங்க முடிக்கணும். 2026க்குள்ளே முடிச்சுட்டு அதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இப்போ என்னென்னா அதுக்கிடையில் இங்கே ஃப்ரண்டில் இருக்கிறதெல்லாம் சில சிற்பங்கள் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. அதுகளெல்லாம் இப்போது சீரமைச்சு. சீரமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பின்னாடி நீங்கள் போய் பார்த்துக்கிட்டா அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஒரு அதே போல் நான் டவர்ல எல்லாம் மேலே ஏறி போய் பார்த்தேன். வென்டிலேஷனுக்கெல்லாம் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு தோட்ட கான்செப்ட், காடு கான்செப்ட். பில்லர்லேருந்து அப்படியே பூரா பிரான்ச் போகிற மாதிரி போய் டூம் போகிற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க அந்த கவுடியோட திங்கிங் இப்படி தான் இருந்திருக்கும், அந்த ஆர்கிடெக்ட் இப்படி தான் திங்க் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறாங்க, விஷுவலைஸ் பண்ணி அவங்க பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு, வேர்ல்ட் ட்ராவல், உங்களுடைய புக்கு, உங்களுடைய ப்ராக்டிஸ் இதை பற்றி எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய சாருடைய புக் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் அது போட்டிருக்கோம். அண்ட் சார் வேதிக் அனாட்டமி தே ஆல்சோ ஹாவ் அ செப்பரேட் யூடியூப் சேனல். அண்ட் சாருடைய நிறைய வீடியோஸ் அது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னா அந்த யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். உங்களை சந்தித்ததில் உங்கள்கிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இது நீங்கள் என்ன சொல்கிறது, ஓய்வறியாமல் எல்லா விஷயத்தையும் பண்ணிகிட்ருக்கீங்க, இன்னும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி எஜுகேட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுடைய தொண்டு இன்னும் செழிக்க எங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி. brandpuli.com பிஸ்னஸ்மேன், கிரியேட்டர் இவங்க 2 பேரும் ஒரு காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் கான்டென்ட்டை வச்சு எப்படி வின் பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தரதுக்கான ஒரு அகாடமி அண்ட் ஸ்டுடியோவாக இருக்குது. எங்களோட கனெக்ட் பண்ணுறதுக்கு எங்களுடைய வாட்ஸ்அப் சேனல், லிங்க்டின் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.